Hello everyone, இன்னைக்கு நம்ம லேட் கோட் 75 சீரீஸ்ல ஸ்லைடிங் விண்டோ ப்ராப்ளம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வவல்ஸ் இன் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் கிவன் லென்த் இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஸோ இது pretty much சேம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மேக்ஸிமம் ஆவரேஜ் சப்வரி அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நான் அந்த வீடியோ நான் இன்கார்டில் கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ எஸ் கொடுத்துருவாங்க, ஸோ அதே மாதிரி இன்டீஜர் வேல்யூ கே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கே அப்படிங்கிறது டார்கெட் வேல்யூ. நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வவல் லெட்டர்ஸ் இன் எனி சப்ஸ்ட்ரிங் வித் எஸ் வித் த லென்த் ஆஃப் கே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த கொடுத்துருக்க வேல்யூ இதில் இருக்க வவல்ஸ் வந்து இந்த கே வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்க வவல்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குமோ அந்த வேல்யூவோட கவுண்டை மட்டும் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு இந்த இன்புட் வேல்யூ எஸ், இதுல வவல் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏ ஐ ஓ யூ. ஸோ இதுதான் வவல் வேல்யூ. ஸோ இந்த வவல் வேல்யூ இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல இருக்கணும், அதே சமயம் அந்த ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங்கா இருக்கணும். மேக்ஸிமம் நம்மளால எவ்வளவு கவுண்ட் பண்ண முடியுமோ ஸோ அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்ட்ரிங்கா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஏபிசி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ மட்டும்தான் இதுல வவல் கவுண்ட், ஸோ வவல் இருக்கு. ஸோ அதனால இதுல வந்து ஒரே ஒரு கவுண்ட் தான் இருக்கு. சேம் அதே மாதிரி பிசிஐ பாக்குறோம், பிசிஐல ஐ இருக்கு. ஸோ அடுத்தது மறுபடியும் வந்து பாக்குறோம் ஐஐஐ பாக்குறோம். இதுல வந்து 3 வவல் கவுண்ட் இருக்கு. ஸோ ப்ரீவியஸா 2 இதுல 1 இருந்துச்சு, ஸோ இதுல வந்து 3 இருக்கு. சேம் அதே மாதிரி அடுத்தது பாக்குறோம், அடுத்ததுல வந்து 2 இருக்கு. அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ இதுல மேக்ஸிமம் வவல் கவுண்ட் எதுல இருக்கு அப்படின்னா இந்த ஐ, இந்த கண்டினியூஸா மூணு கண்டினியூஸா வர சப்ஸ்ட்ரிங்கா இருக்கு இந்த ஐ. சேம் இதோட வேல்யூ லென்த் வந்து கே வந்து 3. ஸோ இந்த லென்த்துக்கு தான் இருக்கணும், அதே சமயம் இது ஓவலா இருக்கணும். அப்படின்ற பட்சத்துல இதோட மேக்ஸிமம் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ அந்த கேஸ்ல நம்ம இதோட அவுட்புட் 3ன்னு வருது. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம இதுக்கான அப்ரோச் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் இனிஷியலா வவல் கவுண்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ. இது ரெண்டுமே வந்து இனிஷியலா ஸ்டார்டிங் 0ல தான் இருக்க போகுது. அடுத்து இந்த ஆட்டோ இஸ் வவல், இது என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இது வவலா இல்லையா அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதோட ரிட்டர்ன் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் வேல்யூல தான் இருக்க போகுது. ஸோ இங்க வந்து நான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்த மாதிரி, சொல்யூஷன்ல பண்ண மாதிரியே இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கே வேல்யூ வரையும் லூப் பண்றேன். லூப் பண்ணி இந்த இதுல கண்டிஷன் நான் செக் பண்றேன், இஸ் வவலா இருக்குன்ற பட்சத்துல வவலோட கவுண்ட் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த லூப் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட வவல் கவுண்ட் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த வவல் கவுண்டை நான் வந்து மேக்ஸிமம் வவல் கவுண்டை நம்ம கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது அந்த கே வேல்யூல இருந்து மறுபடியும் லூப் ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து கடைசி எண்டு வரை போகும். ஸோ இதுல இது வந்து வவல் கவுண்டா இருக்கின்ற பட்சத்துல வந்திருக்க கே வேல்யூ நெக்ஸ்ட் அதர் வேல்யூஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு இனிஷியலா வந்து கே வேல்யூ 3 இருக்கிறதுனால இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 வேல்யூ செக் பண்ணி பார்க்கும். இந்த 3 வேல்யூல வந்து எது வந்து வவல் கவுண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ மட்டும் தான் இருக்கு. ஸோ இதோட வவல் கவுண்ட் வந்து 1 தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இனிஷியலைஸ் பண்ணதும் 1 தான் இருக்கும். ஸோ அடுத்தது இந்த நெக்ஸ்ட் வேல்யூல இருந்து கால்குலேட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூல இருந்து பார்க்கும்போது வவல் கவுண்டா இருக்குன்னா இதோட வேல்யூஸ்ல இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸா பார்த்த வேல்யூல இருக்க இந்த கே வேல்யூ வந்து வவலா இருக்குன்ற பட்சத்துல அதோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ இந்த கேஸ்ல இதுக்கு அடுத்த ஒரு வேல்யூ ஆட் பண்ணிட்டு, ஸோ ஐ மைனஸ் கேன்றது என்னன்னா, ஸோ சின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றது கே வேல்யூ தான். ஸோ கே வேல்யூன்றது 3, ஐ மைனஸ் கே அப்படின்னா, ஸோ ஐன்றது நம்ம கேன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ இந்த ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு கேவா தான் இருக்கும், அதனால ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ கேவோட வேல்யூன்னு பார்க்கும்போது ஐ மைனஸ் கேனா இப்போ இனிஷியலா ஸ்டார்டிங் 0th வேல்யூவா இருக்குன்ற பட்சத்துல ஐ மைனஸ் கே அப்படின்னா ஸோ இதுக்கு 0வா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வேல்யூவை செக் பண்ணி பார்க்குறேன்.
இந்த வேல்யூ வவலா இருக்குன்ற பட்சத்துல வவலோட கவுண்டை டிக்ரிமெண்ட் பண்றேன். ஸோ இங்க வந்து மேக்ஸிமம் வவல் கவுண்ட் நான் செக் பண்ணி பாக்குறேன். ஸோ வந்திருக்க இந்த புது வவல் கவுண்ட்டும் ப்ரீவியஸா நான் செட் பண்ணிருக்க அந்த மேக்ஸிமம் வவல் கவுண்ட்டும் இந்த இடத்துல எது மேக்ஸிமமா இருக்கோ அந்த வேல்யூவை மேக்ஸிமம் வவல் கவுண்ட்ல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலா இந்த மேக்ஸிமம் வவல் கவுண்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் அப்ரோச். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கோட்ல பார்க்கலாம். ஸோ நான் ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி சேம் அதே தான். வவல் கவுண்ட்னு சொல்லிட்டு அண்ட் மேக்ஸிமம் வவல் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இஸ் வவல்ன்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுவோம்னா வவல் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். நம்ம ப்ரொவைட் பண்ணுற வேல்யூ. ஸோ இங்கே வந்து லூப் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இந்த லூப் வந்து ஃபைனலாக இந்த கேவோட சைஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த கேவோட இதில் வந்து செக் பண்ணி பார்ப்போம் எது வவலாக இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். அது வவலாக இருக்குன்ற பட்சத்தில் அவங்களோட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். அப்புறம் இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஓவரோட கவுண்ட்டை வந்து மேக்ஸிமம் கவுண்ட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த லூப் இந்த லூப் வந்து கேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் எண்ட் ஆஃப் தி லூப் கடைசி வேல்யூ ஒரு லூப் ஆகும். ஸோ இது வந்து இப்போ வந்திருக்க வேல்யூ வந்து ஒவ்வொரு இருக்கு அப்படின்னா அவரோட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ப்ரீவியஸ் வேல்யூ இதுல இருந்து இந்த லூப்பை விட்டு வெளியே போற வேல்யூ வந்து வவலா இருக்குன்னா இந்த வவல் கவுண்டை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து மேக்ஸிமம் இது ரெண்டுத்துல இருந்து மேக்ஸிமமா இருக்கும். அதை வந்து மேக்ஸிமம் வவல் கவுண்டா வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஃபைனலா இந்த லூப் முடியும் போது மேக்ஸிமம் வவல் கவுண்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.